தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பக்கம் சங்கீதா அணி டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. எத்தனை பேர் இந்த செய்தியை பார்த்து கண் கலங்குனீங்க? எத்தனை பேர் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு இருந்தீங்க? ஏன்னா கடந்த காலங்களில் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், நிறையா வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த செய்தி வந்தோன்னே எனக்கு ஒரு அரை மணி நேரம் நான் மெண்டல் ஆகிட்டேன் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. சுற்றி இருக்கிறவன் ஃபுல்லாக ஒரு மாதிரி கேட்டான் என்கிட்ட. அதுக்கப்புறம் விஷயத்தை ஷேர் பண்ணேன் நம்ம டீம்கிட்ட. ஓ இதான் மேட்ரான்னு சொல்லி அவங்களும் மெண்டல் ஆகிட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை பற்றி நான் சில விஷயங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது. இதை முதல்ல பார்த்துடலாம். ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மின்னல் அது எப்படி அவர் அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி மின்னலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பார் அப்படிங்கிற மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அசம்பிளியில் பேசியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்காங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அழுகாத குறையா தான் அசம்பிளியிலேருந்து வெளியே வந்திருப்பார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். திமுகவோட எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புஷியானந்த் அவர்கள், எல்லாரை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுட்டேஜோட நம்ம பேச போகிறோம். சில விஷயங்களை நான் வீடியோ காணொலி மூலமாக உங்கள்கிட்ட காமிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லா ஃபுட்டேஜுமே நான் எடுத்துட்டேன். அந்த ஃபுட்டேஜ் அத்தனையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அதை பற்றி தெளிவானமாக சில விஷயங்களை பேச போகிறோம். ஒன்று ஒன்றா தெளிவானமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, நான் மறுபடியும் சொல்கிறது தான், குடும்ப பிரச்சனைகள் தலையிட வேணாம் ஐயா, விஜய் அண்ணா கரெக்டு, சங்கீதா அண்ணே தப்பு அப்படிலாம் பேசாதீங்க ஐயா. அது குடும்ப பிரச்சனை, அது எமோஷன் சம்மந்தப்பட்டது. இன்னைக்கு அச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. வெளியே இருக்கக்கூடிய நம்மளை ஒரு விரோதி ஆக்கி விட்டுருவாங்க. நம்ம அண்ணன் ரொம்ப தெளிவான ஆள் தான், ஏதோ சின்ன மனக்கஷ்டம். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது எமோஷனல் சம்மந்தப்பட்டது. ஈஸியாக ஈகோ வந்துடும். ஆனால் வெளியே ஒரு நிர்வாகம், வேறு சில விஷயங்கள்லாம் ஈகோ அவ்வளோ சீக்கிரம் வராது. குடும்பம் என்றைக்குமே ஈகோவாலையும் அன்பாலையும் சூழப்பட்டது அப்படிங்கிறதுக்கு விஜய் அண்ணாக்கும் சங்கீதா அண்ணி நடக்கக்கூடிய விஷயங்களே பிரதானமான உதாரணம். இன்னைக்கு தான் அவங்க முதல்ல அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜராயிருக்காங்க. முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க போல. வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜரானோன்னே, இல்லைங்க நான் அந்த மாதிரி எனக்கு நான் சுயநினைவோட இந்த விஷயத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நீதிபதி என்ன பண்ணியிருப்பாரு, குடும்ப நல நீதிமன்றங்கள் பொதுவாக இது கொடுக்கக்கூடாது, விவாகரத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. முடிஞ்சளவு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணுங்கிறது தான் ஆசைப்படுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தான் விவாகரத்து கொடுப்பாங்க. இவங்களே ஒன்றா இருக்கணுங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரதானமான ஆசை. அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அதை பதிவு செஞ்சுட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. வாபஸ் வாங்கினதுனால ஓகே டன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க நடந்ததா தான் ரொம்ப நாட்களாகவே ஜேசன் சஞ்சய் அவர்களோட இன்டர்வியூல அவர் இன்டர்வியூல சம்பவம் பண்ணாரு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்பவம் பண்ணாங்க. கோர்ட்ல பார்த்தீங்கன்னா சங்கீதா அணி சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு விஷயத்தையும் பசங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தோழர்கள், நம்ம தொண்டர்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் இதுல இருக்கு. ஏன் நான் உதயநிதி அவர்களை மீன் பண்ணி இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் விஜய் அண்ணாவை பர்சனலாக தாக்குறதுக்கு உதயநிதி அவர்கள் இதை ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்திட்டு இருந்தாரு. நான் குடும்பத்தோட இருக்கேன், நீ குடும்பத்தோட இல்லை, எனக்கு பையன் இருக்கா. இப்போ சமீபத்தில் கைது பண்ணாங்கல்ல, அப்போ கூட என்ன பேசியிருந்தாருன்னா, எனக்கு குடும்பம் இருக்கு, உனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு பசங்க இருக்காங்க அப்படிலாம் பேசியிருந்தார். அதற்கு முன்னாடி அசம்பிளியில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை தெரிவிச்சதான் அவங்க அப்பாவை காணாங்கிறது. இவர் என்ன பண்றாரு, பர்சனலாக உங்க மனைவியை நீங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தேடிட்டு இருந்தீங்கன்னா பேசினாரு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவர் உதயநிதி அவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜயண்ணா விமர்சிக்கிறோம்னா அவரோட பர்சனல் வாழ்க்கையை தாண்டி அவர் வேற எதுவுமே உருப்படியாக விமர்சிச்சது கிடையாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை. என்னதான் தாவேக தொண்டர்கள் இந்த விஷயத்தில் நம்ம அண்ணாக்கு ரொம்ப நம்ம சப்போர்ட்டாக இருந்தாலும் மனசுல சின்னதாக அந்த வருத்தம் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ணாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி இப்போ அதுவும் நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்ல, அப்பா ஃபீல் கம்ப்ளீட்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு நின்ட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் இப்படிலாம் தலையிட்டு கருத்து தெரிவிக்காதீங்க. இந்த பாருங்கள், ஒன்று சேர்ந்துட்டாங்க. குடும்பம் இப்படித்தான் இருக்கும், குடும்பத்துக்குள்ளே போகாதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் பாருங்கள், இந்த டைவர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கினதில் உங்களை தான் டேக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையாது உங்களுக்கு? இதுதான் யதார்த்தமாக நான் சொல்ல வந்த முதல் உண்மையாக இருக்குது. இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னென்னா, இப்போ இவருக்கு இது பத்தாதல்ல, ஆதவர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு செம்மையாக செஞ்சு விட்டுருக்காருங்க. ஏன்னா அவர் பேசி முடிச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா அவர்கள் பேசி முடிச்சோன்னே லாட்ரின்னு கத்திருக்காங்க. கத்தும் போது ஆதவர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு என்ன பேசினார்னா, லாட்ரினா திமுக குடும்பத்தில் லாட்ரி வாங்கினாங்களே, அப்போ எதுக்கு லாட்ரி பணம் திமுகவுக்கு போனுச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்கிறார். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நான் ஃபுட்டேஜா போடுறேன், நீங்க பாருங்களேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்ரி நடத்துகின்ற நிறுவனம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க.
உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. பார்த்தீங்களா, சரியான அடி. இது வந்து எப்படின்னா, இதுக்கு என்ன ஊமை வைக்கிறதுனே எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு அடி அடிச்சிருப்பாரு. அதாவது உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், உங்கள் அப்பா இருக்கார்ல, அவர் இல்லை, வீட்டில் போய் வேணா கேட்டு வந்து வேணா சொல்லுங்க, லாட்ரி பணம் வாங்கினது உண்மைதானே, அவை குறிப்பிலே லாட்ரி பணம் திமுக வாங்கியிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப நாளாக ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கும் அந்த தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நான் இருந்தேன், செஞ்சேன், போனேன், அதெல்லாம் உண்மைதாங்க, பட் நான் எப்போ அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணணும் அப்பயே அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேங்க, அது அவங்களோட பிஸ்னஸ், இது என்னோட அரசியல் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. பட் இவர் லாட்ரின்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னைக்கு சட்டசபையில் பேச முடியாத அளவு, இனிமே வாயை திறக்க முடியாத அளவு தகுந்த பதிலடியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது ஒரு பக்கம் இப்படி இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேன் எம்எல்ஏ, திமுகவோட எம்எல்ஏ இருக்கார்ல மார்க்கண்டேன், அவர் என்ன சொல்றாரு, நான் தெரியாம பேசிட்டேங்க, அறியாம பேசிட்டேங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க, இன்னைக்கு பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தார் அசம்பிளியில். அப்போ சிடிஆர் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சிடிஆர் அண்ணன் சொல்லியிருந்தார். ஏன் சொன்னார்னா, இவர் வந்து சட்டசபை மாண்பை குலைக்கும் வகையில் இவர் வெளியே பேசியிருக்காரு, ஸோ அதனால நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ சபாநாயகர் என்ன சொன்னார்னா, ஆமா நான் வந்து உரிமை மீறல் குழுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்புறேன், ஸோ இவரை பற்றி விசாரிச்சு அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ அது அடிப்படையில் நம்ம அடுத்த ஸ்டெப் போலாங்கிற பதில் சொல்லும்போது, ஐயா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன்யா, அவர் ஃப்ளோவில் போயிடுச்சியா, என்னை மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சட்டசபையில் கேட்டாப்புல. அதை தாண்டி மிக முக்கியமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, வெளியே பக்கவா அரசியல் பண்ணாங்க. உள்ள போய் சிறைச்சாலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அப்படி பேசிருக்கூடாது, அப்படி பேசுனது ரொம்ப தப்பு, என்னதான் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அப்படி பேசிருக்கூடாதுங்கிறத பேசியிருக்காங்க. அப்ப பேசுனது தானே அரெஸ்ட் பண்ணாங்க. வெளியே இருக்கு இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க எம்எல்ஏ பிடிக்கிறீங்க, அதை பண்றீங்க, ஏதோ தியாகி மாதிரி வந்து 2-3 தடவை போய் ஜெயிலெல்லாம் பார்த்தீங்களா, எதுக்கு பார்த்தீங்க? அப்ப வெளியே ஒரு பாலிடிக்ஸ், உள்ள ஒரு பாலிடிக்ஸ், அதை கூட உங்களுக்கு ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியலையா? சட்டசபையில் அந்த மனுஷன் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆனா உரிமை மீறல் குழுவில் இவர் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்தா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து நம்ம மின்னல் மேட்ருக்கு வருவோம். எனக்கு இந்த அசம்பிளி செக்ஷன்லேயே ஒரு மனுஷனை ஓமையாக நம்ம புகழ்வோம்ல, பயங்கரமாக ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, விஜயண்ணா நல்லது பண்ணார்னா விஜயண்ணா சூப்பருங்க, நல்லா பண்ணியிருக்காருங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம். சும்மா உட்காந்து ஒரு மனுஷனுக்கு புகழ் பாடுறது, துதி பாடுறது நமக்கு வந்து விருப்பமே கிடையாது. நம்ம மாதிரி ஜென்சி கூட்டத்துக்கு இதில் உடன்பாடே கிடையாது. அசம்பிளியில் எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசியிருக்காருங்கிறத நீங்கள் முதல்ல பாருங்களேன். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே, வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டப்பேரவையின் சன்னிதானத்தில் பார்த்தீங்களா, மின்னலை விழுங்கி மின்சாரம் தயாரிப்பாராம். எப்படி மின்னலை விழுங்கி மின்சாரம் தயாரிப்பார்? எனக்கு இந்த கான்செப்டே புரியல. எப்படா ஒரு மனுஷனை புகழணும்னா திரு, உயர் திரு இந்த மாதிரி சொல்லலாம், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வேற எப்படி வேணா பேசலாம்னு வைங்களேன். ஆனால் மின்னலை விழுங்கி மின்சாரம் தயாரிப்பாருங்கிறது இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு உண்மையா இருக்கு. பக்கத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட ரியாக்ஷன் வேற லெவலு. நான் பேசுகிறவர் கூட கவனிக்கல, பேசுகிறத கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ஷன் கொடுப்பாருன்னா, நம்ம செஞ்சது தான், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. சரியான அல்டிமேட் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா அவர்கள், ராஜ்மோகன், புஷியானந்தன் எல்லாரும் ஒரு பக்கம் கலக்கினாலும், ஆனால் இந்த மேட்ரை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு அடுத்து நீங்கள் கடந்து போனீங்கன்னா நம்ம அண்ணன் ராஜ்மோகன் ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த எம்எல்ஏவோட பேர் வந்து வசந்தம் கார்த்திகேயன் தான் நினைக்கிறேன். அவர் என்ன பேசியிருப்பார்னா, என்னோட பசங்க வந்து அசம்பிளியில் போயிட்டு விஜயண்ணா பற்றி எதுவும் கேள்வி கேட்டுறாதீங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரா அவங்க பசங்க. இது ஒரு நகைச்சுவையாக அங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அண்ணன் ராஜ்மோகனை எதுகை முனையாக பேசுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவர். நீங்கள் சும்மா அவர்கிட்ட பேசினாவே, பர்சனலாக பேசினாவே அண்ணன் எதுகை முனையாக தான் பேசுவார். அவரை வந்து அசம்பிளியில் பேச விட்டா அண்ணன் சும்மாவே பேசுவார், அசம்பிளியில் பேச விடும்போது தெரிக்க விட்டார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நான் ஃபுட்டேஜ் போடுறேன், இந்த ஃபுட்டேஜை பாருங்களேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒண்ணும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாற்ற தெரியாது, ஒரு ஏமாற்றி உலகில் கூட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? ஆமாங்க, தெரியாதுங்க, எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்க தெரியாது, எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, இந்த மாதிரி தெரியாதுக்கு 10 வார்த்தை அடுக்கி அப்படியே அவர் பேசும்போது, வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் என்னடா எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களோட எண்ண ஓட்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு. இதுக்கடுத்து ஃபைனலாக
நான் கலெக்ட் பண்ண கடைசியான ஃபுட்டேஜ் யாருன்னா புஷி ஆனந்த் அவர்கள் தான். ஏன் நான் அதை கடைசியாக சொல்கிறேன்னா, சத்தியமாக சொல்கிறேன், புஷி ஆனந்த் அவர்கள்ட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பேசினாருங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசினார். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎம்ஏ எப்போ இன்னும்ப்பா இந்த அடி அடிக்கிறார் நம்ம அண்ணனே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சூப்பராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம யாருமே புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அவரோட வே ஆஃப் டோன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மனுஷனை நிறையா பேர் நேசிப்பாங்க, ஏன்னா அழகாக கண்ணத்தை பிடிச்சி பசங்க கிள்ளுவாங்க. அந்த மனுஷனை அழகாக எல்லாருமே, நான் எத்தனை தடவை சொல்கிறேன் பாருங்களேன், உண்மைக்குமே நல்ல மனுஷங்க, அதனால தான் நான் இத்தனை தடவை சொல்கிறேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது அவர் இந்த வே ஆஃப் டோனில் பேசும்போது அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே. பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரேண்டமாக நம்ம பேசி பார்த்துருக்கோம். பில்லு விஷயம் வரும்போது பழக்க தோஷமாக இருக்குங்க. உங்கள் ஆட்சி மாற்றதா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன ஏதுங்கிறத ஆதாரத்தோட சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அடிச்சாரு பாருங்க. ஒரு அடி நெத்தேரியாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது வந்து பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கினோம்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே, எதுவுமே இல்லாம நீங்க பேசணும்னா அது எப்படி? இந்த அசம்பிளி செக்ஷன்லேயே நான் கவனித்ததில் ஏவாவேலு அவர்கள், KN அவர்கள்லாம் ரொம்ப அமைதியானமாக இருந்துச்சு. ஏன்னா அமைச்சர் விக்னேஷ் அவர்களை ஏவாவேலு அவர்கள்லாம் பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பார்க்க முடிஞ்சு. சில பேர் அமைதியாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போன திமுக MLA மார்க்கண்டே அவர்கள் மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் சேகர் பாபு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் வாயே திறக்கல, எந்த வார்த்தையுமே பேசலை. ஸோ இப்போ திமுகவுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கு, தாவேக்க ஆட்சி சாதாரண ஆட்சி கிடையாது, இது ஒரு வேற மாதிரியான ஒரு ஆட்சி. ஏதாவது அன்வான்டாக நம்ம பண்ணோம். ஏன்னா போன அசம்பிளி செக்ஷனில் ஓய்னா ஏகப்பட்ட சவுண்ட் வந்துச்சு. இந்த அசம்பிளி முழுக்க இப்போ வரைக்கும் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓய்ங்கிற சவுண்டு ஏன் தெரியுமா வரல? ஏன்னா நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படி இருக்குங்கிறத அவங்க அத்தனை பேருக்கு தெரியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கா தாவேக்கா சைடு கொத்து புரோட்டா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சிஎம்ல ஆரம்பிச்சு நம்ம அண்ணன் ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே சூப்பராக பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர் பாபு இருக்கார்ல, VS பாபு, அவர் ஒரு பக்கம் சவுண்டு விட்டார். அந்த ஃபுட்டேஜ் கிடச்சா நான் போடுறேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓவரால் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையுமே நான் தொகுத்து வழங்கணும், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ நேரம் கிடையாது, 7-8 மணி நேரம் நீங்கள் உட்காந்து பார்க்க முடியாது. அதை சுருக்கி மேக்ஸிமம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.